ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 5 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி ரொம்ப நேரமா விஜய்க்காக வெயிட் பண்றாங்க. அப்புறமா வெண்ணிலா கூட விஜய் இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ரொம்ப அழுதுட்டு கீழே ஓடி வராங்க. அப்போ விஜய் வந்து அதுக்கு முன்னாடி தான் ஸ்டெப்ஸ்ல ஏற வரும்போது வெண்ணிலா ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து வேகமா அந்த ரூமை பார்த்து ஓடுறாரு. அப்போ காவேரி வரவும் கரெக்டா விஜய் வந்து கதவை டோரை ஓபன் பண்ணிட்டு வெண்ணிலாவோட ரூம்குள்ள போறத பார்த்தோன்னே காவேரி அப்படியே இன்னும் ரொம்ப அழுதுட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்ப விஜய் ரூமுக்கு வர்றாரு. அப்போ காவேரி வந்து அழுதுட்டு மாடிக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஃபோன் பண்றாங்க கங்காக்கு. அப்ப கங்கா வந்து, "நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? போய் உங்க வீட்டுக்காரர்ட்ட போய் பேசு. அவரே வராட்டி நீ போய் கூப்பிடு" அப்படிங்கிற மாரி கங்கா வந்து சொல்றாங்க. இப்ப காவேரி ரூம்ல வந்து தூங்கிடுறாங்க. அப்ப விஜய் வர்றாரு. அப்ப விஜய் உட்கார்ந்து காவேரி கிட்ட ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கிறாரு. "நீ எப்படி இந்த ராகினி உன்ன வந்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு நீ இது பண்ணிட்டு இருந்த? நீ வந்து என் பொண்டாட்டி. நான் உன்னை விட்டுட்டு எங்க போறேன்? ஆனா வெண்ணிலாவை நம்ம தான் பார்த்துக்கணும். அவளுக்கு யாரும் இல்லைல்ல. இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தானே" அப்படிங்கிற மாரி விஜய் ஃபீல் பண்ணி காவேரி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் இவ்வளோ பேசுறேன், நீ என்ன பண்ற? காவேரி காவேரின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பக்கத்துல வர்றாரு. அப்ப காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. "தூங்கிட்டியா? உண்மைக்குமே தூங்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காதுல போய் ஐ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா, "இல்ல இல்ல, இந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பல. அதை நான் உனக்கு இன்னொரு நாள் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தூங்கிடுறாரு. காலையில எந்திரிச்ச உடனே அவர் வந்து ரெடி ஆகும்போது காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ காவேரிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த மாரி. நைட்டு நான் வர லேட் ஆயிருச்சு. அதனால உன்ட்ட பேச முடியல. நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். நான் இந்த மாரி வெண்ணிலாவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் நம்ம தான் அமைச்சு குடுக்கணும். நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். அந்த மாரி அந்த லெட்டர்ல எழுதி, லெட்டர வச்சுட்டு விஜய் கிளம்பிர்றாரு. காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு தாத்தாட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அத காவேரி வீட்ல எல்லாருமே பார்த்துட்டு, அப்புறமா சாரதா வந்து தாத்தா கிட்ட வந்து அழுறாங்க. இந்த மாரி, "என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த எப்படின்னாச்சும் இவள வீட்லருந்து அனுப்புங்க" அப்படின்னோனே, தாத்தா எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்தோனே ராகினி வந்து கிண்டல் பண்றாங்க. "என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போற போல? அப்போ புருஷன்னு நினைக்கிறதே இல்ல. அவர் என்ன செய்றாருன்னு கண்டுக்கிறதே இல்ல" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள கங்கா வந்து, "இங்க பாரு, அவ எதுக்கு பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போணும்? நீ தான் இந்த வீட்ட விட்டு போணும். என் தங்கச்சி வீட்ல நீ தான் இருக்க" அப்படிங்கிற மாரி கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.